சிறுத்தை நடமாட்டம். அரியலூர் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை. அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனை பின்புறம் நேற்று இரவு சிறுத்தை ஒன்று நடமாடியது. அப்பகுதியை சேர்ந்த புண்ணியக்குடி என்ற பெண் சிறுத்தையை பார்த்தவுடன் செந்துறை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். அரியலூர் மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் தலைமையில் வனத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் மற்றும் காவல்துறையினரும் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று மருத்துவமனை CCTV காட்சிகளை ஆய்வு செய்து சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி செய்தனர். இன்று காலை செந்துறை, ஊஞ்சினி, பொன்பரப்பி, சித்தலவாடி உள்ளிட்ட 4 இடங்களில் 24 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறையினர் 2 உதவி கால்நடை மருத்துவர்கள், பொள்ளாச்சியிலிருந்து சிறுத்தை நடமாட்ட ஆய்வாளர் உள்ளிட்ட 25 பேர் தற்பொழுது செந்துறை பகுதியில் முகாமிட்டுள்ளனர். சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அரியலூர் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா உத்தரவிட்டுள்ளார். செந்துறை தாலுகாவில் காலையில் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பாதுகாப்புடன் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மற்ற பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் மதிய உணவு முடித்தவுடன் மாணவர்களை பாதுகாப்புடன் வீடுகளுக்கு அனுப்பி வைக்க பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறுத்தை நடமாட்டம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன், சிறுத்தை நடமாட்டம் செந்துறை பகுதியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறுத்தையை பிடிக்க 25 நபர்கள் கொண்ட குழுவினர் சிறுத்தை நடமாட்டத்தை தற்பொழுது கண்காணித்து வருகிறோம். சிறுத்தை நடமாடிய செந்துறை நகரிலும் மற்றும் அருகிலுள்ள உஞ்சினி, பொன்பரப்பி, சித்தலவாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மொத்தம் 24 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மதியத்திற்கு மேல் சிறுத்தை பிடிக்க கூண்டு, வலை மற்றும் மீட்பு உபகரணங்கள் கொண்டு வரப்படுகிறது. மேலும் சிறுத்தையின் காலடி தடம் உறுதி செய்யப்பட்ட இடங்களில் கூண்டுகள் வைத்து அதற்குள் பன்றி, ஆடு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வைத்து சிறுத்தை பிடிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சிறுத்தை நடமாட்டம் குறித்து பொதுமக்கள் தகவல் அளித்தால் உடனடியாக அப்பகுதிக்கு செல்ல மீட்பு குழுவினர் தயாராக உள்ளனர். மயிலாடுதுறையில் காணப்பட்ட சிறுத்தைக்கும் தற்பொழுது செந்துறையில் காணப்பட்ட சிறுத்தைக்கும் ஒன்றா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை. சிறுத்தை பிடித்த பின்பு அதனுடைய அளவீடுகள் மற்றும் போட்டோவுடன் ஒப்பிட்டு உறுதி செய்யப்படும் என்று கூறினார். இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூரிலிருந்து தெரிவித்துள்ளார்.